பெண்கள் குறித்து சீமான் வந்து இழிவாக பேசுகிறாரு. நாம் தமிழர் கட்சி பெண்கள் எல்லாம் அந்த கட்சியிலே இருக்கக்கூடாது, சீமான் குடும்பத்தில் கூட அவர் பேச்சை கேட்குறாங்களா, எப்படி அங்கே இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. இந்த கருத்தை எப்படி பார்க்க? 2009 ஈழப்படுகொலையின் போது வெள்ளைக்கொடி ஏந்தி போன என்னுடைய சகோதரி இசைப்பிரியா கூட பெண்ணு தான். பாலியல் வன்கொடுமைப்பட்டு இன்னைக்கு வெள்ளை துணியை போட்டு 4 சிங்கள சிப்பாய்கள் சுற்றி நின்றுக்கிட்டு மறுநாள் அவங்க பிணமாக கடக்கப்படுறாங்க. எத்தனை பெண்களோட காணொளி உங்களுக்கு ஊடகத்தில் வேணும்? அது எல்லாம் மறைச்சது, அது எல்லாம் கொன்று ஒழிச்சது இந்த திமுகவும், கொன்று ஒழிச்சது இந்த காங்கிரஸ் கட்சி. வேடிக்கை பார்த்தது திமுக. 2 பேரும் கூட்டணி வச்சுக்கோங்க. அந்த கட்சியில் இருந்துக்கிட்டு பெண்களை பற்றி பேசுறதுக்கு அம்மையா ஜோதிமணிக்கு என்ன உங்களுக்கு தனிமொழி பேசுகிறாங்க? சரி, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் அம்மா விஜயலட்சுமிக்கு வந்து சார்பாக பேசுகிறீங்க, அம்மா விஜயலட்சுமி அப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்களே. கருப்பு என்பது ஆணுக்கு மட்டும்தான் இருக்குதா? பெண்ணுக்கு மட்டும்தான் இருக்குது, ஆணுக்கு கிடையாதா? கடந்த 15 ஆண்டுகளாக சீமான சித்து போன அவங்க அப்பாவை, அவங்க உயிரிழக்கிற அவங்க அம்மாவை, திருமணமான அண்ணியை, அவங்க மூத்த பிள்ளைய, சின்ன குழந்தை பிரபாகரன், அதை சீமான் தான் வருத்தப்பட்டு பேசினார். அவன் அந்த குழந்தை உட்பட அனைவரும் சொல்ல முடியாத வார்த்தைகள், எவ்வளோ வார்த்தைகள் அந்த அம்மா பேசணும். ஒருத்தராவது ஒரு வார்த்தை கண்டிச்சு பேசுங்களா? இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற எதிர்கட்சிகள்லாம் வாய் மூடி மௌனியாகிறது மிகப்பெரிய ஜனநாயகத்துக்கு பெரும் கேடுங்க இதெல்லாம். தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அதாவதுங்க, தற்போது நம்மோட புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர் அண்ணன் கார்த்திகேயன் அவர்கள் நம்மோட இருக்காரு. அண்ணன் கிட்ட ஒரு சில கேள்விகளெல்லாம் நம்ம கேட்க போகிறோம். அண்ணா வணக்கம். வணக்கம். நான் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சி. சரிங்கண்ணா. இப்போ தொடர்ந்து சீமான் அண்ணனுக்கு பல நெருக்கடிகளெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க காவல்துறை பக்கம் இருந்து. இந்த நெருக்கடிகளெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கண்ணா? தமிழ் தேசிய பாதைன்னு வந்துட்டாலே இந்த நெருக்கடிகள் இந்த திராவிடத்தார்கள் கொடுப்பது எதிர்பார்த்த ஒன்று தான். இந்த நெருக்கடிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நினச்சிட்டாக்கா இந்த திராவிட ஆக்டோபஸ் கையிலெல்லாம் அரசியல் பண்ணவே முடியாது. இந்தி தேசியத்துக்கிட்டையும் இந்த திராவிடத்துக்கிட்டையும் அரசியல் பண்ணினாக்கா இதை விட கடுமையான நெருக்கடிகள் தமிழ் கட்சி மட்டும் கிடையாது, தமிழ் தேசியவாதிகள் அனைவரும் கண்டிப்பாக இந்த நெருக்கடிகளை சந்திச்சுதான் ஆகணும். அது அமைப்பாக இருக்கட்டும், இல்லை அரசியல் கட்சியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நெருக்கடிகளை சந்திச்சாகணும். அதில் குறிப்பாக அண்ணனுக்கு மட்டும், அண்ணன் சீமானுக்கு மட்டும் ஏன் இந்த அதிகப்படியாக நெருக்கடி வேணும்னா, அவர் திராவிடத்தோட ஆணிவேர் அசைச்சு பார்த்து ஆரம்பிச்சிட்டார். இவே ராமசாமி தொட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டார். எந்த தமிழ்நாட்டில் யார் அரசியல் கட்சி ஆரம்பிச்சாலும் நாங்கள் பெரியார் வழி நடப்போம், பெரியார் வழி பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்லி வண்டி ஓட்ட இந்த தமிழர் மண்ணில், இது தமிழர் மண், இது பெரியாரே எங்களுக்கு ஒரு மண் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தைரியமாக பெரியார் ராமசாமியை எடுத்து அரசியல் பண்ணதுக்காக, அந்த ஆணி வேறு அசைச்சு பார்க்கறதுக்காக இந்த திராவிடம் ஆடி போய் இன்றைக்கி மேலும் மேலும் இந்த அட்டத்தையும் இந்த அராஜகத்தையும் காவல்துறை அத்துமீறலையும் குறிப்பாக நாம் தமிழர் கட்சிக்கு கொண்டு வருது எதிர்பார்த்த ஒன்று தான். காலம் இவ்வளவு நெருக்கடியும் இப்போ பெரியாரை எதிர்த்து பேசுறதால தான் இவ்வளோ நெருக்கடி கூட உறுதியாக. ஏன் என்றாக்கா, கடந்த 60 ஆண்டு காலமாக திராவிடம் என்ற போர்வையில் திராவிடத்துக்கு முதல் கருத்தாகவே மூலராக இவங்க வச்சிருந்தது ஈவே ராமசாமியை தான். அந்த ஈவே ராமசாமியே ஒரு போலி பிம்பன் உடைக்கும் போது தான் இவங்கள அரசியல் இருப்பு இங்கத்தைக்கு இல்லாமல் போகுது. எங்கள் இந்த திராவிட கட்சியை சார்ந்தவங்களாம் பல பேர் தொடர்ந்து இப்போ சீமான் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதாவது பெரியாரை எதிர்த்துட்டார் சீமானு, இதன் பிறகு இவருடைய அரசியலே விழுந்துரும், நாம் தமிழர் கட்சி அரசியல் வந்து இனி வரும் நாட்களில் எழுச்சி பெறாதுன்னு பேசுகிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ பெரியாரை எதிர்த்து சீமான் அண்ணன் பேசுறதால அவருக்கு இது வளர்ச்சியை நோக்கி போகுமா இல்லை வீழ்ச்சியை நோக்கி போகுமா? அந்த வளர்ச்சி எடுத்துக்காட்டு தான் நீங்கள் ஈரோடு கிழக்கில் பார்த்தீங்களேங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பாஜக வாக்குன்றாங்களே, பாஜக வாக்கு. நான் ஒன்று கேட்குறேங்க, பாஜக வாக்குனாக்கா யாராவது ஒருத்தர் பாஜகவோ திமுக அதிமுக இருக்கட்டுங்க, இப்போ அவர்கள் வந்து இன்னொரு கட்சியை வளர்த்து விடுறதுக்கு வேலையை பார்ப்பாங்களா? வளர்க்கறதுக்கு வேலை பார்ப்பாங்களா? ஒரு அடிப்படை ஒரு புரிதல் உள்ள ஒரு பேசுகிற பேச்சாகுது. நான் ஒரு கட்சி நடத்துறேன்னா நான் என் கட்சியை வளர்க்குறது தான் பார்ப்பனே தவிர, இன்னைக்கு அப்படி இல்லைனாக்கா நீங்கள் திமுக காரங்க போயிட்டு எதிர்க்கு அதிமுக காரங்களோட அந்த பகுதி பிரமுகர்களை காசை கொடுத்து வாக்கு செலுத்த வாங்கன்னு சொல்றது இந்திய தேர்தல் ஆணையம். ஆனால் வாக்கு செலுத்த வராதீங்க நீங்கள் காசு கொடுத்து நீங்கள் சொன்னது என்ன காரணம் உங்களுக்கு? அப்போ நாம் தமிழ்ச்சி மீது உள்ள பயம் தானே. நீங்கள் ஈவே ராமசாமி மண், ஈவே ராமசாமி எந்த மண்ணை நீங்கள் சொன்னீங்களோ அந்த மண்ணில் ஏற்கனவே தங்கை வாங்கின வாக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 11,800 வாக்கு. ஆனால் இன்னைக்கு 24,000 வாக்கு, 2 மடங்காக வாக்கு பெருக்குதுனாக்கா உங்களுக்கு ஈவேரா மண் இல்லை, ஈவேராவே மண்ணு தானே நிரூபிக்கப்பட்டிருக்குல்ல. நீங்கள் ஏற்கனவே நோட்டாவில் 1000 வாக்கு வாங்கிச்சு, இன்னைக்கு 6,000 வாக்கு வாங்கிக்குது நீங்கள் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில். நீங்கள் அதை பற்றி யாரும் பேசவே மாட்டீங்களே.
இதுக்கு சரி இப்போ பாஜகவோட வாக்குனாக்கா போன ஐயா ஈவிகேஸ் இளவன் செத்து போனாரு, அப்போ பாஜக போட்டியிடவே இல்லையே, அப்போ எங்களுக்கு வாக்கு விழுந்திருக்கணும் இல்லையா, மறுபடி நாம் தமிழ்ச்சி விழுந்திருக்கு இல்லையா, ஏன் விழலை? ஏன் அவ்வளோ நீங்கள் போகிறீங்க? விக்கிரவாண்டியில் அதிமுக போட்டியிடலை, போட்டியிடுறது தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து பாமக வேட்பாளர் நின்றாங்க, ஆதரவு இவங்க கூட பாமக வாக்கு வேட்பாளர் நிறுத்தினாங்க. அந்த இடத்த அதிமுக வாக்கு விழவே இல்லையே, அந்த இடத்த பாஜக வாக்கு எதிர்வாக்கு அதிமுக விழுந்திருக்கணும் இல்லையா? இதுக்கே அண்ணன் சீமான் அவர்கள் ஐயா எடப்பாடி பழனிசாமி யார் அந்த சாருன்னு சொல்லிட்டு நான் சட்டமன்ற வாசலில் உண்ணாவிரதம் இருந்தார், அந்த உண்ணாவிரதம் தரப்பில் எங்களுக்கு அதிமுக எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க நேரடியாகவே கேட்டார். அப்போ அதிமுக வாக்கு விழவில்லையே, அப்போ அதுலேருந்தே தெரியல எந்த ஒரு அரசியல் கட்சி நாம் தமிழ் கட்சி வளர்க்கறதுக்கு விரும்பல தானே. அப்போ பாஜக சாயத்தை பூசுறாங்களா சீமான் மேலே? பாஜக சாயத்தை பூசுறவங்க தான் பாஜக சாயத்தோட வருவாங்க. நீங்க தமிழ்நாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா யாரெல்லாம் பாஜக சாயம் பூசுறாங்களோ அவர்கள் அனைவரும் பாஜகவோட முகம். சீமான் ஓட்டு வாங்கினா பாஜக ஓட்டுன்றாங்க. பாஜக கட்சியை சீமான் வாக்கு வாங்கினா சீமான் வாக்கு தானுங்க. அது எப்படிங்க பாஜக வாக்கா இருக்கும்? அது நீங்க சீமானுக்கு வாக்கு போகுதுன்னா சீமானுக்கான வாக்கா தான் இருக்கும். பாஜக நான் இப்போ ஒன்றும் இல்லைங்க, இன்னைக்கு RSS சித்தாந்தம் உள்ளவன் இன்னைக்கு இது நாங்க தமிழர் இந்து, நாங்கள் இந்த இந்து மதமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் சொல்கிறாரு. இப்படி சொல்கிற ஒருத்தரில் நாங்கள் சைவர்கள், வைணவர்கள், நாங்கள் கௌமாரம், நாங்கள் ஆசைவகம் சொல்கிற ஒருத்தருக்கு யாராவது நான் இந்துவே இல்லைன்னு சொல்கிற சீமானுக்கு RSSகாரன் ஓட்டு போடுவான் நீங்கள் நினைக்கிறீங்களா? அந்த அளவுக்கு அவன் முட்டாளா அவன்? நான் இந்துன்னு சொன்னால் கூட ஓட்டு போடுவேன். யாருக்கு ஓட்டு போடுவானாக்கா என்னோட கட்சியில் 90 விழுக்காடு இந்துன்னு சொல்கிறான் பார்த்தீங்களா, திமுக காரங்களோட RSSகாரன் ஓட்டு போடுவேனே தவிர நாம் தமிழ்ச்சிக்கு ஓட்டு போடுறேன். ஏன்னா நாங்கள் இந்துக்கள் எல்லாம் நாங்கள் சைவர்கள், நாங்கள் வைணவர்கள்னு சொல்லிட்டு இங்கே தன்னோட உண்மையான மதத்தை பரேட்டர் சாட்டுறான் பாருங்க, அவனுக்கு பாஜகவுக்கு உடைய உண்மையான தமிழ் வாக்கு தான் நாம் தமிழ்ச்சிக்கு விழும். சரி, அனைத்தும் போலி. அதே போல் இப்போ சீமான் அண்ணன் வீட்டுக்கே போயிட்டு காவல்துறை அதிகாரி ஒருத்தர் பிரச்சனை பண்ணியிருக்காரு. ஆனால் சீமான் அண்ணனுக்கு பாதுகாவலராக இருந்தால் அவர் தான் காவல்துறை அதிகாரியை தாக்குனதா சொல்லிட்டு வழக்கு பதிவு செய்து அவர் சிறையிலையும் அடைச்சிருக்காங்க. இந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க? இது காவல்துறையின் அத்துமீறலாக நீங்கள் பார்க்குறீங்களா? எப்படி இதில் காவல்துறை அத்துமீறலாக பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. முழுக்க காவல்துறை அத்துமீறல் தாங்க. காவல்துறை வெறுமனே போயிட்டு நீங்கள் அந்த அழைப்பு தாக்கியத காணொலி இல்லாமல் நீங்கள் அவங்களோட கதவில் ஒட்டிட்டு வந்தீங்கன்னா யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. இன்றைக்கி உலக மாதிரியே நீங்கள் உங்களோட ஆதரவு தொலைக்காட்சியை கூடவே கூட்டும் போயிட்டு அதை படப்பதிவு பண்ணி முதல்ல ஒட்டிட்டு போகிறீங்க, அது பதிவாகுது, திரும்ப போகிறீங்க, திரும்ப ஒரு மணி நேரத்தில் திரும்ப வரீங்க, அந்த இடத்துல கிழிஞ்சிருக்குது, கிழிக்கிறது காணொலி பதிவாகுது, திரும்ப வந்துட்டு கதவு திறந்துட்டு 2 நொடியில் அவர் அண்ணன் அமுல்ராஜ் எதிர்த்தாக்கம் நடத்தவே இல்லை. அவர் ஒரு சிறந்த முன்னாள் எல்லை பாதுகாப்பு படை வீரர் அந்த கையை கட்டிட்டு இப்படி நிற்கிறாரு. அவர் சட்டையை பிடிச்சி நீங்கள் தரன்னு இழுத்துட்டு வரீங்க. அதுலேருந்து அப்பட்டமாக உலகம் முழுக்க பார்த்துருக்குறான் காணொலி பதிவாக சுட உண்மையா எங்க அப்பம் குதிரைக்குள்ள இல்லைன்னு சொல்லிட்டு நீங்களே உங்க காணொலி ஊடகத்தை செயற்கைக்கோள் தொலைக்காட்சி காவல்துறையிலிருந்து துப்பாக்கி எடுத்து சுட அவருக்கு காணொலியில தெளிவா கேக்குதுங்க, ஐயா எங்களை துப்பாக்கி இருக்குது, தயவு செய்து விடுங்க, எங்களை துப்பாக்கி இருக்குது. கிட்டத்தட்ட 22 தோட்டாக்களை பதிவு தரவேற்றம் பண்ணி வச்சுக்கிறாரு, அப்லோட் பண்ணி வச்சுட்டு பாக்கெட்ல வச்சுக்கிறேங்க. நீங்க கூடவே ஐயா மட்டும்தான் ஆய்வாளர் மட்டும் சீரோடியில் இருக்கிறாரு, ஆய்வாளர் தவிர்த்து மீது 2 பேரும் சீரோடி அட்டு இருக்கிறாங்க. அவர் காவல்துறையா என்னன்னு யாருக்குமே தெரியாது. காவல்துறையும் கூட்டின்னு வந்த ஒரு போக்கிலிகளாக கூட இருக்கலாம். போக்கிலியை கொண்டு வந்து நீங்கள் காவல்துறை அந்த அமல்ராஜ் அண்ணனையும் கூட இருந்த அண்ணியோட தம்பியும் நீங்கள் அடித்து இழுத்துன்னு போகும்போது பார்த்தோன்னா அந்த கிட்டத்தட்ட வாசப்படியிலேருந்து அந்த காவல்துறை வாகனம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 200 அடி இருக்குது. 200 அடி நீங்கள் அடிச்சு இழுத்துன்னு போகிறீங்க. ஒரு சுண்டு 22 குண்டில் ஒரு குண்டு பட்டுதுனாக்கா அது யாருங்க பதில் சொல்லுவாங்க? அண்ணன் அமல்ராஜு இல்லை காவல்துறை சாதனம் ஒரு குண்டு ட்ரிகர் ஆகிருந்தாக்கா யாருங்க பதில் சொல்லுவாங்க? நீங்கள் அவர் காவல்துறை வண்டியில் போட்டு அடித்து நொழுத்துறீங்க. அப்போ தான் அவர் சொன்ன பிறகு தான் அவர் கையில் துப்பாக்கி இருக்கிறது உங்களுக்கே தெரியுது. அது எடுத்துகிட்ட பிறகு காணொலி பதிவாகுது. அவருக்கு கூட வந்த சீருடைய அற்று இல்லாத அந்த துப்பாக்கி எடுக்கிறாரு. அந்த இழுவை கம்பி அதாவது ஸ்ப்ரிங் வெளியிலேருந்து அந்த ட்ரிகர் ரிலீஸ் ஆகுது. அந்த ட்ரிகர் லோடிங் ஆயிருந்து ட்ரிகர் அது அந்த நீங்கள் காணொலியை பார்க்குற ட்ரிகர் இப்படி பிடிச்சிருக்கிறாரு, அழுத்துறதுக்குள்ளே பிடிச்சிருந்தாரு. பட்டிருந்தனாக்க யாருங்க பதில் சொல்கிறது? இதுக்கு முழுக்க அனுமதி வாங்கப்பட்ட துப்பாக்கி அது. நீங்கள் எங்கள் அப்பாக்களில் குதிரைக்குள்ள நீங்களே காணொலியை கொண்டு போயிட்டு நீங்களே பதிவாகி இன்னைக்கு நீங்களே வம்புல மாட்டிருக்காங்க, நீங்களே சிக்கிட்டீங்க. நீங்கள் காணொலி பதிவு இல்லைனாக்கா அண்ணன் சீமான் தான் இன்னைக்கு முழுக்க குற்றவாளியாக இருப்பார். ஆனால் அது தமிழ்நாட்டு அரசாங்கம் தானாகவே முன் வந்து நீங்கள் வளைச்ச விரிச்ச வலையில் நீங்களே மாட்டிக்கிட்டீங்க. சரி, கடைசியாக ஒரு கேள்வி என்ன,
கனிமொழி அவர்கள், ஜோதிமணி அவர்களெல்லாம் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவங்க, அப்போ திமுக கட்சியை சார்ந்த கனிமொழி அவர்களெல்லாம் பெண்கள் குறித்து சீமான் வந்து இழிவாக பேசுகிறாரு. நாம் தமிழர் கட்சி பெண்கள் எல்லாம் அந்த கட்சியிலே இருக்கக்கூடாது, சீமான் குடும்பத்தில் கூட அவர் பேச்சை கேட்குறாங்களா, எப்படி அங்கே இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. இந்த கருத்தை எப்படி பார்க்க? 2009 ஈழப்படுகொலையின் போது வெள்ளை கொடி ஏந்தி போன என்னுடைய சகோதரி இசைப்பிரியா கூட பெண்ணு தான். அந்த காணொளி நாம் பார்த்தோம். இன்றைக்கும் அதை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சில் ரணமாக வேகுது. பாலியல் வன்கொடுமைப்பட்டு இன்னைக்கு வெள்ளை துணியை போட்டு 4 சிங்கள சிப்பாய்கள் சுற்றி நின்றுக்கிட்டு மறுநாள் அவங்க பிணமாக கடக்கப்படுறாங்க. எத்தனை பெண்களோட காணொளி உங்களுக்கு ஊடகத்தில் வேணும்? அது எல்லாம் மறைச்சது, அது எல்லாம் கொன்று ஒழிச்சது இந்த திமுகவும், கொன்று ஒழிச்சது இந்த காங்கிரஸ் கட்சி. வேடிக்கை பார்த்தது திமுக. 2 பேரும் கூட்டணி வச்சுக்கோங்க. அந்த கட்சியில் இருந்துக்கிட்டு பெண்களை பற்றி பேசுறதுக்கு அம்மையார் ஜோதிமணிக்கு என்ன உங்களுக்கு கனிமொழி பேசுகிறாங்க. அம்மையார் கனிமொழி தமிழ் கட்சியில் பெண்கள் யாரும் இருக்கக்கூடாது. மணிப்பூரில் 2 பெண்கள் மணிப்பூர் பாஜக முதலமைச்சர் தலைமையில் இன்றைக்கி அவர் ராஜினாமா பண்ணிட்டார், பதவி விலகிட்டார். அதே பாஜக முதலமைச்சர் வேற ஒருத்தர் வந்துக்கிறாரு. மணிப்பூரில் 2 பெண்கள் ஆடை இல்லாமல் சாலைகளை கொண்டு போகும்போது இன்றைக்கி மெழுகுவர்த்தி ஏதி வீதி வீதியாக போனாங்களே. இன்றைக்கி கிட்டத்தட்ட 2 மாதங்களில் 3 மாதங்களில் கிட்டத்தட்ட 40 பெண்கள் மீது பாலியல் வன்கொடுமை நடத்தப்படுது. அண்ணா பள்ளிகளை ஆரம்பித்து சின்ன சின்ன குழந்தைகள். அப்போல்லாம் இவங்க பேசலையா? வாயை திறக்கவே இல்லையே. அதை தான் நம்ம கேட்குறோம். நீங்கள் மாவட்ட ஆட்சியர் சமீபத்தில் கூட பேச, ஆமாம், மயிலாடுதுறை குழந்தை மேலே தப்பு இருக்குது. மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் பேசுகிறாரு, கலாபாரதி. அப்ப இவங்களுடைய கண்டனங்கள் எல்லாம் இல்லையே. இதுதான் அந்த இடத்துல கண்டனம் இல்லாம சீமானை மட்டும் தாக்குறதுக்கான நோக்கம் என்ன? அதுதான் திருவள்ளுவர் அப்பவே சொல்லுகிறார், கற்றதனால் ஆய பயனன்கொள் திருவிழா. நீ என்னதான் பாடம் படிச்சாலும் பள்ளிக்கூடம் படிச்சாலும் உனக்கு அறிவு இல்லைனாக்கா அந்த படிப்பு உனக்கு எடுக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம மூதாதையர் அப்பயே சொல்லிட்டான். கற்றதனால் ஆய பயனன்கொள். வேலை முடிஞ்சு போச்சு. யாருக்கு சொன்னது? இந்த மயிலாடுதுறை ஆட்சியருக்கு சொன்னதுதான். படிப்பு என்பது ஆளுங்கட்சிக்கு ஒத்துவதற்கு கிடையாது. நீ சொந்தமாக சிந்திச்சு வேலை பார்க்குறது. முதல்ல இந்த மாவட்ட ஆட்சியர் பதவியே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளக்காரன் கொண்டு வந்தது. வரியை வசூல் பண்ணணும், 4 பேர் வரியை வாங்குறதுக்கு ஒரு அடிமை தேவைப்பட்டான். அந்த பதவி தான் இன்றைக்கி மாவட்ட ஆட்சியர். கலெக்டர்னா யார்? வசூல் பண்ணுபவர். கண்டக்டரும் கலெக்டர் தான், பில் கலெக்டரும் கலெக்டர் தான். பணம் வாங்கி அந்த கருவூலத்தில் ஒப்படைக்கிறது தான் ஒரு வேலை. புரியுதுங்களா? அவங்க ஆளுங்கட்சி ஏவலாலேயே மாறிட்டாங்க. இன்றைக்கி ஜல்லிக்கட்டு மைதானத்தில் உதயநிதியோட பையன் வந்தாலும் அவங்க நண்பர்கள் வந்து ஏந்து நிற்கிறது தான் கலெக்டரோட லட்சணமாக இருக்குது. இல்லை நீங்கள் கலெக்டரை வச்சுட்டு பதவி வச்சு IAS IPS என்னங்க பண்ண போகிறீங்க? நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதுங்களா? முதல் துணை முதலமைச்சரோட பையனோட நண்பர்கள் வராங்க, அவங்களுக்கு இருக்கையை கொடுத்து நீங்கள் விட்டுட்டு ஏந்து நிற்கிறீங்கன்னா நீங்கள் படித்த படிப்புக்கு என்னதான் மரியாதை உங்களுக்கு? ஆளுங்கட்சி ஏவலாளியோட தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. நீங்கள் காவல்துறை அதை தான் பண்ணிகிட்டு இருக்குது. எந்த IPS ஒரு சில, நான் எல்லாரையும் சொல்ல, ஒரு சில பேர் மனசாட்சி கட்ட ஐயா சகாய ஐஏஎஸ் இருந்தாங்க, ஐயா சைலேந்திர பாபு இருந்தாங்க, எத்தனையோ பேர் இருந்தாங்க. அவங்கள தவிர்த்துட்டு இன்னைக்கு பல மக்கள், பல 90க்கும் மேற்பட்ட விழுக்காடு காவல்துறை அதிகாரிகளும் IAS IPSகளும் இந்த வேலையை தானே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ எப்படி மக்கள் மீது அவங்களுக்கு நம்பிக்கை வரும் சொல்லுங்க? தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக நடந்துட்டு இருக்கு, ஒவ்வொரு நாளும் நடந்துட்டு இருக்கு. அப்போல்லாம் ஜோதிமணி கனிமொழியெல்லாம் மௌனமாக இருக்காங்க. ஏன் மௌனமாக இருக்காங்க? ஏன்னாக்கா அதே காரணம் தான். இங்கே இன்னைக்கு காலையில் வாசுகி அம்மா அறிக்கை கொடுத்துக்கிறாங்க, இந்திய மாதர் சங்க CPM கட்சியிலேருந்து அறிக்கை கொடுத்துக்கிறாங்க. அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு வாய்த்து அவங்க தான் மகளிர் உரிமை ஆணைய தலைவி. CPM கட்சி வாசுகி அம்மா தான் மகளிர் ஆணைய தலைவி. அவங்க தான் தமிழ்நாட்டுக்கு. நீங்கள் அவங்க வந்து இன்னைக்கு சீமான் வந்து மிகப்பெரிய கேள்விக்கு மனித குலத்துக்கே ஒரு கேடு. மனித குலத்துக்கே ஒரு கேடுனாக்கா ஐயா அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண்ணு என்னை விட்டுடுங்கன்னு சொல்லிட்டு பாலியல் வன்கொடுமை பட்டு அந்த பெண்ணுக்கு மிரட்டல் வந்த பிறகு மறுநாள் காலையில் அந்த வழக்கு கொடுத்து அந்த வழக்கு எடுத்து மட்டும் அதுக்கு வாய்த்தா இருக்குல்ல. ஸ்ரீமதி தங்கை குழந்தை அந்த ஒரு ஆண்டு செத்துது, அந்த அம்மா மேலே வழக்கு போடுறாங்க. பாதிக்கப்பட்ட குழந்தை செத்து போய் கிடக்குது, செத்து போயிட்டு அந்த அம்மா பாதிக்கப்படுறாங்க. அவங்க தான் A1 குற்றவாளி, விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகி A2 குற்றவாளியும் போகிறாங்க. அப்போ வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட பேசலை. ஒரு நாளும் சட்டம் ஒழுங்கு சீர்கெடுது, ஒரு நாளும் இங்கே பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்குது. அப்போலாம் வாய் திறந்து பின்னிய பொருளை ஐயா அம்மா வாசுகி அம்மா, அம்மா ஜோதிமணி, அம்மா அக்கா கனிமொழி யாரும் சம்மந்தப்பட்டலாம் வாய் திறக்கல. சரி, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் அம்மா விஜயலட்சுமிக்கு வந்து சார்பாக பேசுகிறீங்க, அம்மா விஜயலட்சுமி அப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்களே. கற்பு என்பது ஆணுக்கு மட்டும்தான் இருக்குதா? பெண்ணுக்கு மட்டும்தான் இருக்குது, ஆணுக்கு கிடையாதா? கடந்த 15 ஆண்டுகளாக சீமான செத்து போன அவங்க அப்பாவை, அவங்க உயிரிழக்கிற அவங்க அம்மாவை, திருமணமான நம்ம அண்ணியை, அவங்க மூத்த பிள்ளைய, சின்ன குழந்தை பிரபாகரன், அதான் சீமானா வருத்தப்பட்டு பேசினார். அது அவன் அந்த குழந்தை உட்பட அனைவரும்
சொல்ல முடியாத வார்த்தைகள், எவ்வளோ வார்த்தைகள் அந்த அம்மா பேசுகிறோம். ஒருத்தராவது ஒரு வார்த்தை கண்டித்து பேசுங்களா? இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற எதிர்கட்சிகள்லாம் வாய் மூடி மௌனியாகிறது மிகப்பெரிய ஜனநாயகத்துக்கு பெரும் கேடுங்க. இதெல்லாம் அண்ணன் திருமாவளவன் நீங்க சொன்னது போல எந்த தலைவருக்கு ஒரு பிரச்சனை முதலால அண்ணன் அறிக்கை விடுவாரு. மதுரை அண்ணன் வீட்டுக்குள்ள போயிட்டு பிரச்சனை பண்ணிருக்காங்க, தலைவர்கள் யாரும் கண்டிச்சு அறிக்கை. தெற்கு மாவட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட ஒரு ஒன்றிய செயலாளர் பெண்ணு, அவர்களுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு பிரச்சனை, ஆளுங்கட்சி வந்து அனுமதி மறுக்குது, எதிர்த்து பேசுது, அதுக்கு அறிக்கை கொடுக்குறாரு அண்ணன். தமிழ்னா அதாவது அண்ணன் இந்த உலகத்தில் யாருக்கு பாதிக்கப்பட்டாலும் அது அழுவது முதல்ல தமிழ்னா தான் இருக்கும். ஆனால் இந்த தமிழனுக்குன்னு ஒரு பாதிப்பு யாருமே இல்லை. ஏன்னா எல்லாருமே இங்கே நம்ம சீமானுக்கு ஆதரவாக பேசினால ஆளுங்கட்சியிலேருந்து நமக்கு நெருக்கடி வருமோ, ஆளுங்கட்சி நம்மள மீது வழக்கு பதியுமோ, இல்லை ஆளுங்கட்சியிலையும் ஒரு சில பலன்கள் நமக்கு கிடைக்காத போடுமோ அப்படின்னு பயந்து தான் இன்னைக்கு எத்தனை பேர் இங்கே அண்ணன் திருமாவளவன், அண்ணன் வேலுமுருகன், அண்ணன் வேலுமுருகெல்லாம் ரத்தம்னுவார், அண்ணன் சீமான் ரத்தம் கூப்பிடுவார். அன்னைக்கு மேடையில் உட்காந்துக்கிட்டு திமுக தான் போன மாதம் சொல்கிறாரு, என்னை தொகுதிக்கு யாரும் பார்க்க வர மாட்டாங்க. உதயநிதி ஸ்டாலின் வந்து ஐயா அவர் தொகுதிக்கு போய்க்கிறாரு, பண்ருட்டி தொகுதிக்கு போய்க்கிறாரு, என்ன கேட்காம நீங்கள் என் தொகுதிக்கு வந்து எனக்கு அழைப்பானே கொடுக்கலன்னு சொல்லிட்டு வேதனைப்படுறாரு. உதயநிதி ஐயாவோட பிறந்தநாள் போயிட்டு அங்கே போய் வேதனை பார்த்துட்டு வராரு. அம்மா அவங்க மனைவி கிருத்திகா உதயநிதியில் சொல்லி வேதனைப்பட்டு வராரு. நான் சொல்கிறேங்க பார்த்தேன்னு சொல்லி அவங்க அதில் சொல்லி அனுப்புகிறாங்க. அப்படிலாம் பொங்கனவர் இன்றைக்கி நேற்று மேடையில் அவன் ஐயாவோட பிறந்தநாள் மேடையில் இந்த உலகத்தை நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் இந்த உலகமே திமுகவை தான் பார்க்குறேன். அண்ணன் நான் என்ன சொல்கிறேன்னா, அண்ணன் உங்களுக்கு இந்த கோபாலபுரமே தான் உலகமாக தெரிஞ்சால் நாங்கள் என்னென்ன பண்ண முடியும்? அதுக்கு உங்களுக்கு கோபாலபுரம் தான் உலகமாக இருக்குது, அண்ணா அறிவாலயம் தான் உங்களுக்கு உலகமாக இருக்குதுனாக்க நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க நாம சொல்கிறோம். சரி, நான் இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னுடைய கேள்விக்கு பதிலளிச்சது நன்றி. மிக்க நன்றி, மகிழ்ச்சி, நன்றி.